கடைசி காலத்தில் எழும்பி நிற்பான். நான் தான் இயேசுன்னுவான். அவனை நம்பக்கூடாது. இயேசு எப்பவுமே நான் தான் இயேசுன்னு. இயேசு சொல்லவே தேவையில்ல, அவரை பார்த்தவே தேவை. எங்கள் அப்பனை அப்படியே பிடிச்சிக்கலாம் கப்புன்னு. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் நான் தான் இயேசுன்னு சொல்ல மாட்டார். அவரை பார்த்தாவே தெரியும். அவர் என்னை அழகாக கூப்பிட்டு போயிடுவார். அவர் எனக்கு தெரியும். அப்பாவை தெரியாத புள்ள இந்த உலகத்தில் இருக்குமாங்க? அப்போ நான் தான் உனக்கு அப்பன், நான் தான் உனக்கு அப்பனை சொன்னான். அவன் அப்பனா? நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தன் நான் தான் இயேசுன்னு வஞ்சிக்கிறானா அவனை நம்பாதீங்க. அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. எனக்குள்ளே தான் இயேசு இருக்கிறானா நம்பாதீங்க. அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. இயேசு எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவர் விசுவாசிக்கிற எல்லாருடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேருந்து கர்த்தர் கிரியை செய்கிறார். அதில் கடைசி காலத்தில் நிறைய அழிவுகள் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் சத்தியத்தில் நின்று திசை திருப்புகிற உபதேசங்களுக்கு நீங்கள் விலக்கி இருக்கணும். அப்போஸ்தலர் 13:8-10 வரைக்கும் நீங்கள்